அங்க சித்தர்கள் சித்தர்கள் சித்தர்கள்னு போட்டுட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கைலாஸ் மேட்ரு வந்திருந்தா ஒரு அற்புதமான விளக்க உரை வந்து ஐயா மாதவசாமி மூலம் கேட்டிருப்பார். இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வரலன்னு சொல்றதுக்காக போய் அது அடியேன்னு கிடைப்பு ஐயா இதை வந்து குழுல பதிவிட்டுடா அப்படின்னாங்க. இந்த சித்தர்கள்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா, சித்தர்கள் என்ன கைலாச சித்தர்கள் கேக்குதா ஐயா? டிராவல்ல நீங்க அப்படியே பேசுங்க, கேட்டுக்கிறேங்க ஐயா. 15 சித்தர்கள் சொல்றாங்கல்ல, 15 சித்தர்கள். 15 சித்தர்கள் தானா உலகத்துல? உலகம் தோணுங்க 18 பேர் தான் சித்தர்களா இருக்காங்களா? யாராவது பதில் சொல்லுங்களேன். 18 பேர் தான் சித்தர்களா? ஏன் அதுக்கு மேல ஒருத்தர் கூட சித்தரா இல்லையா? இன்னைக்கு ஊருக்கு சித்தர் சித்தர்னு நிறைய பேர் போட்டுக்கிட்டு அந்த சித்தர் இந்த சித்தர், கரூர் சித்தர் வம்சாவளி, அந்த ஊர் சித்தர், இந்த இவங்க வேற காமெடி. பெரிய எந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்க போய் சித்தர் முறையில் கும்பாபிஷேகம்னு ஒரே நிறைய குழு திரியிறாங்கல்ல. அப்ப சித்தர்கள்னா யாரு? சித்தர்கள் அது என்ன சொல்லுங்க, நமச்சிவாயம் சொல்லுங்க. அவங்களாம் சித்தர்கள் இல்லைங்கய்யா. இல்ல இல்ல, 15 சித்தர்கள்னா என்ன? ஏன் 18 பேர் தானா? ஏன் அந்த கவுண்டிங்? சைவ சித்தாந்தத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு. சொல்லிட்டு இருக்கிறேன், அதான் தெரியுதுயா. இப்ப பார்த்தா ஊருக்கு ஊர் சித்தர்கள் இருக்கிறாங்க. ஊருக்கு ஊர் சித்தர்கள் எங்க இருக்காங்க? பேர் இருக்காங்க, திருச்சியில் 3 பேர் இருக்காங்க. அதான் சித்தர்கள்னா யாரு? பாட்டி சித்தர். சித்தர்னா தெளிந்தவர்கள், சித்தம் தெளிந்தவர்கள். அதெல்லாம் கிடையாது. சித்தம் தெளிந்தால் சிவம், சித்தர்கள் கிடையாது. அடியார்னு சொல்றீங்க, தொண்டர்னு சொல்றீங்க, சித்தர்கள்னு சொல்றீங்க. அடியார்கள் 64 பேர் கடந்து இன்னும் பெரிய புராண காலத்துக்கு பிறகு நிறைய அடியார்கள் மெய்த்தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் எழுதும் வண்ணம் அவர்கள் அந்த தொண்டு செய்யல, அல்லது அவர்கள் தொண்டை வந்து அவங்க காலம் முடிஞ்சு ஒரு அந்த எந்த காலத்துல வாழ்ந்தான்னு தெரியாத காலத்துல மறுபடியும் சுந்தரர் அனுப்பி சிவபெருமான் எழுதினாலும் எழுதுவார். ஏன்னா இந்த வாழ்ந்த காலத்துல எதை ரெக்கார்ட் பண்ண மாட்டார் சாமி. தேவையானப்ப ரெக்கார்ட் பண்ண. நம்மளே வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் டைரி எழுதுறது கிடையாது. இல்ல, எது அத்தியாவசியமானதோ அப்ப தேர்ந்தெடுத்து அதில் சிறந்ததுதான் நம்ம டைரியில நோட் பண்ணணும். அதுபோல பெருமான் வந்து அடியார்கள் பல பேர் வாழ்ந்தாலும் அவர்களுடைய தனித்தன்மையை நோக்கி ஒரு ஆளாள சுந்தரராக எழுந்தருளி என்ன தொண்டதும் பெருமை இறைவனால் மட்டும்தான் சொல்லணும். ஆக இங்கே சித்தர்கள்னா யார்? சித்தர்கள் சித்தர்கள் சித்தர்கள்னா எல்லாம் சொல்றேன். 15 சித்தர்கள். 15 சித்தர்கள் எப்படி அந்த அட்டமா சித்திகளை பெற்றார்கள்? அதற்கு ஏதோ ஒரு சாதனை செய்தால் தானே 15 சித்தர்கள் நிலையை அடைய முடியும். 15 சித்தர்கள் சித்த நிலையை அடைய முடியும். அது சைவ சித்தாந்தப்படி நீங்க வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா வள்ளல் பெருமான் அப்படி வாழ்ந்து சித்தர் ஆயிட்டார்ல. அவருடைய எண்ணங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல. நம் கண்முன்னால் வாழ்ந்து ஒளியில் கலந்தவர் அவர் தானே. ஆக சித்தர்கள்னா என்ன? யார் சித்தர்கள்? நீங்கள் சித்தராக முடியுமா? சத்தியமா முடியும். கைலாஸ் ஆகலாம், ராஜா ஆகலாம், சசி ஐயா ஆகலாம், யார் லிங்கராஜ் ஐயா ஆகலாம், ஏன் பெண்பால் சித்தர்களா நம்ம கிருத்திகா ஆகலாம், பாரதி ஆகலாம், எல்லாமே ஆகலாம் சித்தர்களா. ரொம்ப எளிமையான வழியை இன்று இறைவன் வந்து மத்தையும் கோச்சிட்டு போறாங்க. கவிதா ஆகலாம், சரவணகுமார் ஆகலாம், பாலசுமணி, அந்த கேட்கறவங்க எல்லாம் ஆகலாம் சித்தர்களா. எப்படி? ஒரு அருமையான இன்னைக்கு தம்பி கைலாஸ் மாதவசாமி வர சொல்லியிருந்தார். அந்த பையன்கிட்ட சில விஷயம் எல்லாம் சொல்லணும், பேசணும்ட்டு. சரியா ஐயா ஏதோ சூழ்நிலை வரல, அதனால சொல்றதுக்காக ஐயா தம்பி வரல அப்படி சொல்ல போனப்ப சரி விடு, அவன் வந்து சொல்லியிருந்தா நீங்க 2 பேர் தான் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் குழுவுல போட்டுறீங்க. பெருமான் இதை வந்து சித்தாந்தத்தை சார்ந்துதான் சித்த நிலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நம்ம சமயத்துல சித்தாந்தத்துல வந்து இறைவனை அடைய பொதுவாத்து சைவத்துல
வள்ளலாருடைய சத்தியஞான சபையில அதுக்கான விளக்கம் இருக்கு. எப்படி சித்தராவதுக்கு வாழ்வியல வாழ்ந்து அதை சத்தியஞான சபையா வள்ளல் பெருமான் உருவாக்கியிருக்கார். நம்ம அன்னைக்கு சத்தியஞான சபையை பத்தி பேசிக்கணும் இல்லையா? 14 சாத்திரங்களை 14 சலாரங்கள் அப்படி எல்லாம் பேசணும் இல்ல? அதை பற்றி ஐயா கிட்ட பேசின போது அட முட்டாபையில அது மட்டும் இல்லடா, சைவனாக இருந்தால் மட்டும்தான் சித்தனாக முடியும். சைவர் என்றால் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சைவத்துல ஒரு 16 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 16 படி ஏறிய பிறகு ஆன்மா இறை சிந்தனையில் லயிக்கும். அந்த 17வது படி ஏறும் பொழுது 17வது படியிலேயே 18வது படி ஏறும் பொழுது அங்கே இருக்கிற ஜோதியில் கலந்து விடும். இந்த சைவ சித்தாந்த தத்துவமே நம்முடைய ஐயப்பன் கோயிலில் 18 படிகளாக இருக்கின்றன. 18ஆம் படி ஏறுதான் ஐயப்பன் ஜோதியா தெரிகிறாரு. ஜோதி யாரு? சிவம் தானே. என்ன காரணம், என்ன விளக்கம்னாரு. ஒன்னும் புரியல. நம்ம என்ன அவரெல்லாம் படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஐயா அது இங்க போயிங்க, அதெல்லாம் போய் கிடையாது. சைவத்தில் முதல் படிநிலை சரியை கிரியை யோகம் ஞானம். சரியை செயல்படுதல், அப்படித்தானே? சரியைன்னா என்ன? சரியைன்னா என்னப்பா? சித்தாந்தம் படிச்சிருக்கீங்களா? சரியைன்னா என்ன? செயல்படுதல். கலந்துரையாடல நானே பேசிட்டு கூடாது, நீங்களும் பேசணும். சரியைன்னா என்ன? செயல்படுதல் தாங்க. நம்ம செய்முறை செயல்படுதல் சிவத்தை இல்லையா, அதுக்கு கிரியைன்னு பேரு. சரியைன்னா என்ன? தொண்டு செய்யறதானுங்க. அது கிடையாது, அது கிரியை. சரியைன்னா என்னங்கய்யா? சரியை கிரியை யோகம் ஞானம். யோகம் ஞானத்துக்கு யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. சரியைன்னா என்ன? சரி, இந்த உழவார பணிகள் செய்யறது போறது அந்த மாதிரி தானுங்கய்யா. அது கிரியை, அது கிரியையா? கிரியை. சரியைன்னா என்ன? அப்போ சொற்கள் செயல்பாடுகள் பிரார்த்தித்தல். தெரியாம பேசக்கூடாது. பேசினா என்ன மாதிரி முட்டாள் புரியுற சொல்லணும். சரியைன்னா என்ன? கைலாஸ், சரின்னா என்ன சொல்லலாம், பயணத்துல இருந்தா கூட. நம் நால்வர் பெருமக்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சைவத்தினுடைய வரிசையா அமைஞ்சிருக்காங்க. ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டேன். சரின்னா என்ன? மனதார இறைவனை வணங்குவது. அது ஒரு 50% சரி. இன்னும் தெளிவா சரின்னா என்ன? மனமுருகி அவரையே சிந்தித்து பாடுவது. இப்ப முழுமையான விடை. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? இறைவனை தலங்கள் தோறும் சென்று பாடி பரவினார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அருணகிரிநாதர் பாடினார். ஆக சரியை என்பது இறைவன் புகழை இறைவன் முன்னால் பாடுவது, இறைவன் சிறப்பு பாடுவது. இது சரி. சரி என்ன? அடுத்தது கிரியை. கிரியைன்னா என்ன? நம்ம தேகத்தால செய்யற நல்ல காரியங்கள், இறைவன் வழிபாடு. இறையை செய்வதா, புகழுக்காக செய்வதா, அன்பினால் செய்வதா, அல்லது பிற மெச்ச வேண்டும் என்று அன்பினால் செய்வதையா? இறைவனுக்காக. நீங்க உங்க வீட்டுக்காரிக்கு விருப்பமே இல்லைன்னா கூட தான் சோறுக்கு அரிசி வாங்கி போடுறீங்க. அது கிரியை இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, கரெக்ட் ஐயா. கிரியைன்னா என்ன? செயல்பாடு, இறைவனை நோக்கி செயல்பாடு. அப்படிதானங்க? இறைவனை நோக்கிய செயல்பாடு கிடையாது. உலக பணி செய்யறப்ப சதா நமச்சிவாய நாதன் தாழ்வன்னு சொல்லிட்டீங்களா, புல்ல வெட்ட முடியாது. கிரியைன்னா என்ன? நம்ம தேகத்தால் செய்யக்கூடிய சிறு தொண்டுகள். அது சரிடா தம்பி, இன்னும் கொஞ்சம் தெளிவா. சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாரும் போறோம். சித்தாந்தத்துல உட்கார்ந்து மாங்குன்னு படிக்கிறோம். அதுல 4 மார்க்கங்களில் 4 வாழ்ந்தார்கள்லாம் கதையடிக்கிறோம், பெரிய புராணம் கேட்கிறோம். இதே தெரியாத நம்ம எங்க போய் அட்டமா சித்தி அடையிறது? ஆமாங்கய்யா, அது கரெக்ட் தான். அதான் நாவுக்கரசர் ஐயா நமச்சிவாய வாழ்க. பேசக்கூடாது, கதை பேசக்கூடாது, டைம் வீண் பண்ணக்கூடாது. விடை கரெக்டா சொல்லுங்க. கிரியை என்ன? கஷ்டப்பட்டு அடையிறது. ராஜு பாதி விட சொல்லிட்டான். கஷ்டப்பட்டு இறைவனை அடையிறதுங்க ஐயா. அதெல்லாம் கிரியே கிடையாது. கிரியைனா என்ன?
நான் தான் முதவே ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். நால்வர் பெருமக்கள் தான் இதுக்கு விடைன்னு. அப்புறமே சரியை வந்து சொல்லியாச்சு. நீங்க கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. கிரியை அப்படின்னா கிரியைனா என்ன? அடுத்து நாவுக்கரசரிகள் இருக்காரு, அவர் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி யாராவது விடைய சொல்லுங்களேன். கிரியைனா என்ன? நாவுக்கரசர் அவரு அதான் கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணாரு, உழவார பணி பண்ணாரு. நீ பாதி விட ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொல்றாரு தம்பி. முழுசான விடை இறைவனை ஏற்றி பாடிக்கொண்டே உழவார பணிகள் செய்தாரு. பாடிக்கிட்டே பணி செய்ய ஐயா ஐயா எந்த வித விருப்பு வெறுப்பு சொல்லுங்க. வழிபாடுகள் ஆகம விதிப்படி மந்திர தந்திரம் ஐயா இல்ல அந்த கோயில் உழவார பணி செய்யலைங்கய்யா. திருநாவுக்கரசரு அந்த ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவாருங்கிற அந்த தன்மையில் இருந்தாருங்கய்யா. எந்த வித நன்மை சொல்லுங்க விருப்பு வெறுப்பு அந்த 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 ரெண்டுமே இல்லாம எந்த வித சிந்தனைக்கு ஆட்படாம நம் கடன் பணி செய்வதேன்னு அந்த ஒரே சிந்தனையோட செய்யறது கிரியைங்கய்யா. தன்னை முன்னிலைப்படுத்தாம என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் பணி செய்யல, எனக்கு நான் பணி செய்த அப்படி கிடையாது. எனக்கு இட்ட பணி செய்வது. எனக்கு பணி எது? நாவுக்கரசர் உழவார பணி. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்வியல் பணிகள்லாம் இருக்கு. அந்த கிரியை என்பது நம் உடல் சார்ந்த சமூகத்திற்கும் உயிர் சார்ந்த இறைவனுக்கும் பயனுள்ளதா நீங்க செய்யற எல்லா செயலுமே கிரியை. இது உடல் சார்ந்து மட்டுமோ அல்லது சமூகம் சாராமலோ இருந்தால் அது கிரியை கிடையாது. அருளாளர்கள் எல்லாருமே பாத்தீங்களா, சமயம் தன் சார்ந்தும் செஞ்சிருப்பாங்க, சமுதாய நன்மைக்காக இன்று வரை பயன்படும் செஞ்சிருக்காங்க. திருமுறை பாடினது எல்லாமே. ஆக கிரியை என்பது தன் முன்னேற்றத்திற்காக மட்டுமன்றி தான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு மட்டுமல்லாமல் அமைதியாக இறைவன் எனக்கு இட்ட பணி என்று எந்த பணியானாலும் அதை ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு செய்ததற்கு கிரியைன்னு பெறும். அர்ப்பணிப்பு தன்மையோடு. அதனால் வரக்கூடிய எந்த ஒரு லாபத்தையும் நாவுக்கரசர் ஏற்றுக்கல. அந்த தன்மையில் செய்யக்கூடிய செயல்களுக்கு கிரியைன்னு பேர். ஏன்னா தமிழ்ல கிரியைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன? தொண்டு செய்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை மெயினா இருக்கு. என்ன? செயல் புரிதல், கிரியை செய்தல். கிரியாயு ஊக்கின என்ன? கண்ணுக்கு தெரியாம செயலை செய்ய தூண்டுது. அது போல யாரோ செஞ்சாங்க, சிறப்பா செஞ்சாங்க. யார் செஞ்சாங்க? சாமிக்கு தான் தெரியும். யாரோ வந்தாங்க செஞ்சாங்க. யாருங்க? நீங்களா செஞ்சீங்க? சாமி செஞ்சதுங்க. அப்படி அர்ப்பணிப்பு. அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதனால் புகழை ஏற்றுக்கொள்ளாமல் அனைத்தும் அர்ப்பணித்து அர்ப்பணிப்புணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு கிரியைன்னு பேரு. சரி, அடுத்து யோகம். யோகம்னா என்ன? ஐயா ஒரு நிமிஷம். சைவ விதானத்துல இது ஆன்மார்த்த பூஜை, பிரார்த்த பூஜைன்னு அது நம்ம ஆன்மா உடல் சார்ந்த சம்பிரதாயங்கள்ங்க. அதெல்லாம் கிரியையில வராது. அது வந்து நீங்க உங்களுடைய வினைப்பயன் கழிப்பதற்காக அதெல்லாம் இந்த தீட்சை பெறுதல், சிவபூஜை செய்தல், அது இதெல்லாம் வந்து எதுல வந்துரும்னா உங்களுக்கு சம்பிரதாய சடங்குகள்ல வந்துடும். ஏன்னா 61 முதலிகள்ல யாரும் உட்கார்ந்துட்டு சிவபூஜை எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு பதிவு தேடினீங்களா? அரிதில்னா 2-3 பேர் கிடைக்கும். இது சைவ சமயங்களுக்குரிய கடமை. இது கிரியையில் வராது. ஆக இது வந்து நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்காக நாம் தத்துவங்களை உணர்ந்து இந்த நம் 16 இடங்கள்ல திருநீர் தான் இந்த 16 இடங்களில் இந்த தெய்வ அம்சம் இருக்கிறது. இந்த தெய்வ அம்சம் எல்லாம் எனக்கு வந்து இந்த உடல் சிவமாக செயல்பட வேண்டும். ஏனெனில் எல்லா கடவுளர்களும் இறை திருமேனியில் அடக்கம் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுக்க. அதுபோல நம் உடல்ல 16 இடங்கள்ல 16 தெய்வங்கள் இருக்காங்க. உபதேசம் பண்ணும் பொழுது ஆசான் அதை தெளிவாக சொல்ல வேண்டும். நெற்றியில் திரித நீர இங்க ஞான சூரியனாகிய சதாசிவமூர்த்தி இருக்கிறார். உன்னுடைய இதயத்தில் திருநீர் அணிகிறாய். உன்னுள்ளே நடராஜ பெருமான் இருக்கிறார். உன்னுடைய கால்களிலே வாயுதேவன் இருக்கிறார். வயிற்றிலே அக்னி இருக்கிறார்.
கையை மடக்குனா அந்த ஜாயிண்ட்ல திருநீர் வச்சா சூட மாட்டோம், இங்கே சக்தி இருக்கிறாள். அப்படி 16 இடங்களுக்கும் விளக்கம் உண்டு. அதை தெளிவாக கூறி நம் உடலில் உள்ள தெய்வங்களின் ஆற்றலை இந்த உடல் சார்ந்து உயிர் பெறுவதற்கு தான் அது கிரியையில வராது. நாவுக்கரசடிகள் செய்தது கிரியை. அவரளவு சிறப்பா கிரியை தன்னலமற்று ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்கி கிரியை செய்தவர்கள் அவருக்கு பிறகும் கிடையாது, அவருக்கு முன்னையெல்லாம் கிடையாது. ஆக அந்நிலையிலே நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு கிரியை. அது அன்னம்பாடி பார்க்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், உளவாரம் இல்லை, நீங்க ஞான விஷயங்களை இலவசமா சொல்லிட்டலாம், அதெல்லாம் கிரியையில வந்துடும். ஆக சரியை கிரியை. ஓகே. யோகம், யோகம்னா என்ன? சுத்தம் பண்றது. எதுமா? உடலையும் மனதையும் சுத்தம் பண்றது யோகம். சுந்தர் எந்த உடலையும் மனசையும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு? அவர் தானே யோக மாற்றத்துக்கு உதாரணமா காட்டுறாங்க. ஞானம் சொல்றதில்ல ஐயா. யோகம் இருந்தா தம்பி. சரிங்க ஐயா. இந்த ஞான பயிற்சி செய்யறதும் அதெல்லாம் யோகமே கிடையாது. சரியும் கிரியும் தேர்ச்சி அடைந்து மேல வர்றதுங்க. எதுங்க? சரியும் கிரியும் முடிச்சுட்டு அதனால் தேர்ச்சி அடைந்து மேலே செல்தல். என்ன தேர்ச்சி அடைஞ்சு? இறைவனை பொருள் பாடுவதில் தேர்ச்சி அடைதல், இறைவன் தொண்டு செய்ய தேர்ச்சி அடைதல். அப்படிதான் ஓதுவா மூர்த்திகள் எல்லாரும் அட்டமா சித்தி பெற்றிருக்கணுமே, ஏன் பெறல? இல்ல அவங்க படுறதுனால ஓதுவார் நம்ம சொல்றோம், அந்த பக்கம் அவங்க போடுங்க. அது வேறுங்கயா. அது சரியையில வந்துடும் ஓதுவார்கள். இந்த திருமுறை பாடலாம் சரியையில வந்தோம். யோகம்னா என்ன? யோகம்னா என்ன? சுந்தரர் வாழ்க்கை கொஞ்சம் டீப்பா பார்த்துட்டு சொன்னீங்களா விடை சொல்லிடலாம். யோகம்னா என்ன? யோகம்னா இறைவன் தடுத்தாட்டுக் கொள்வது யோகம் சொல்றதா? ஐயா சொல்லுங்க. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் பிரிந்தெய்தேன் பெறலாக அருள் பெற்றேன், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தத்தில் இறைவனை சிந்திப்பது யோகம் என்பது சதா சர்வகாலமும் எல்லா செயலும் சிவம் செய்கிறது, நான் ஒன்றும் செய்யவில்லை என்ற தெளிந்த மனநிலையிலே நீங்கள் வாழ்ந்தால் அதற்கு யோகம். அப்ப அந்த சுந்தரர் பாடல் தான் மற்ற பன்றியின் பாதமே பணிந்திருந்தேன், அந்த பாடல். மற்ற பற்றின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றெழும் பிறந்தேன் இனி பிறவாத கற்றவர் தொழிலும் சீர் கரையூரில் கொடுபடி உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அந்த உயிர்ப்பு நிலை பிராணன் பிரியும் தருணத்தில் கூட நாக்கு நமச்சிவாய சொல்லணும். அந்த நிலையில நீங்க சதா சர்வ காலம் நேற்று சொன்ன சிவபோசாரத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த யோகத்துக்கும் அதுக்கும் அலைவற்றிருந்த அறிவுணி சொன்னாரா? அந்த அறிவில் இருக்கின்ற சுக நேயம் நீ. ஆக அந்த சுகமா சுந்தரம் ஏதாவது கவலைப்பட்டாருன்னா போய்யா அப்படி போயிட்டே இருந்தாருல்ல சிவயோகம். அதுக்குதான் யோகம். சரியை அவர் எதுக்காவது கவலைப்பட்டாரு என்ன? கண்ணு போயிடுச்சுன்னு பாடதா விட்டாரு. திட்டியாவது பாடினாருல, திட்டியாவது பாடினாங்க இல்லையா? பண்ணாங்க. கடன் போனப்ப என்ன பண்ணாரு? திருமுருகன் பொன்னில எத்துக்கு இங்க இருந்தீர் எம்பிரான் நீரு. அது அவருக்காக கேட்கல. ஐயா இந்த திருட்டு பசங்க இருக்கிற இடத்துல இந்த அழகான உன் மனைவி கூட வச்சிட்டு இருக்கேன், தூக்கிட்டு போயிட போறாங்க அப்படிங்கிற ரொம்ப சுவைபட பாடி இருப்பாரு சுந்தரர். எது நிகழ்ந்தாலும் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு இறைவனை தவிர வேறு யாரிடத்தும் எதையும் யாசிக்காத தன்மைக்கு யோகம்னு. சரிங்க. அவங்கிட்டயும் எதுவும் கேட்கல சுந்தரர். யாருக்க சேரமான் கொடுத்தது கூட சேரமான் தான் விருப்பப்பட்டு கொடுத்தாரு. இவர் போய் சேரமான் கிட்ட, சேரமானே நான் தடுத்தாற் கொள்ளப்பட்டவன் பணம் கூட கேட்கவே இல்லை. கொண்டாந்ததையும் சேரமான் கொடுத்ததை அவர் தான்வாழ கொண்டு வரல, பரவீனாச்சார் செய்கின்ற அறச்செயல்களுக்கு பயன்படும் கொண்டு வராரு. இருந்தாலும் சாமி கொடுக்க நான் இருக்குள்ள நீ அந்த உன்னை வணங்குற ஒருத்தன் என்ன ஒருத்தன் குருவா மதிக்கிறானா, என்ன ஒருத்தன் சிறப்பான அவங்ககிட்ட நான் கை நீட்டினா நான் பிச்சைக்காரன். கடைசியில நீ எவனா சுந்தரா பிச்சைக்கார ஆயிட்டா. ஐயோ சுந்தரன் பேரு கேட்டு உடனே திரு பூண்டிநாதர் முருகநாத சாமி பதறி போய் இங்க வாங்கடா பூதங்கடங்களா எல்லாம் ஓடுங்க, அவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொண்டாங்க, நம்ம கொடுத்த மாதிரி இருக்கட்டும். என்கிட்ட தவிர நீ வாங்க கூடாதுன்னு நினைச்சிட்டாருங்க, அவ்வளவுதான்.
நினைச்சிட்டாருல்ல, நம்ம மாதிரி திருவேடந்தாங்கிகளுக்கு எல்லாம் அறிவுறுத்தி இருக்காரு. வலியுறுத்தி இருக்கிறார். திருநீர் அணிந்து அடியாருன்னு சொல்லிட்டா எவங்கிட்ட கை நீட்டினா நீ என்ன நம்பலன்னு அர்த்தம். அப்படி சரிங்க சரிங்க சரி. கொடுத்தா கூட வாங்க கூடாது. அதுக்கு யோகம்னு வரும். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலும் எந்த இடர்பாடு வந்தாலும் கண்ணே போனாலும் என்ன எது பண்ணாலும் அமைதியா ஏற்றுக்கிட்டு சுந்தர யோக நிலையில அவர் பாட்டுக்க போயிட்டு இருந்தார். அங்க போனார், சாமி கிட்ட பொன் கேட்டார், விருதுகிரீஸ்வரர் அள்ளி தந்தார். தூக்கிட்டு வர முடியல, சாமி நான் இங்க ஆத்துல போட்டுறேன், திருவாரூர் குளத்துல எடுத்துக்கிறேன், எவனாவது செய்வானோ. யோகம், யோகனா மனம் லயித்து இருத்தல்னு பேரு. யோகம் என்ற வார்த்தைக்கு மனம் லயித்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒன்றிடத்து மனதை அப்படியே லயிக்க செய்திருத்தல். அது பரம்பொருளிடத்து அவர் வச்சிருந்தார். அவரு சரி போட்டுருந்தாரு, போட்டாச்சு. திருவாரூர்ல எல்லா ஊரே கூடி இருக்கு. எல்லாம் சொல்றாங்க, இந்த பைத்தியக்காரங்க ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமா? எடுத்தார், பார்த்தாரு, ஐயோ இது அப்படி இல்லையா, கொஞ்சம் குற்றம் இருக்கே அப்படின்னு. தியாகராஜா டே ரொம்ப நாளா என்ன பாடல, இன்னும் நல்லா இன்னும் 2 பாட்டு பாடுறா. பாடிய பிறகு கிடைச்சது அங்க யோக நிலை. அதான் யோகம். சதா சர்வ காலம் எல்லாம் நீங்க ஒரு 100 கிலோ ஒரு 10 பவுன் தங்கம் கையில கிடைக்கிறப்ப சந்தோஷப்படலாம். இதை திருட முடியுங்குவானே சாமிகிட்ட முறையிடுறப்ப சுந்தர ஆத்துல போட்டாரு, நானும் பெண்ணை காவிரி ஆத்துல போட்டு கொடுமுடியில எடுத்துக்கிறேன்னா நம்பிக்கையோட போட்ட கொடுமுடியில எடுக்கலாம். அந்த கான்பிடன்ஸ், அந்த மனம் லயித்த செயல் இருக்கு இல்லையா, மனம் லயித்து ஒரே சிந்தனை. யோகம் என்பது ஒரே சிந்தனையோடு நீங்கள் செய்ய எல்லாம் ஏதோ ஒன்றை பற்றி ஒன்றே ஒன்றை மட்டும் முழு மனதோடு நம்பி செய்யக்கூடிய செயல். யோகம்ங்கிறா என்ன சொல்றாங்க, போறாங்க ரூம்ல உட்காரு, கண்ணை மூடு, முன்னால ஒரு விளக்கேத்திக்க, அப்படியே அதையும் கூர்ந்து பாரு, இல்ல உன் கண்ணை மூடிக்க புருவ மத்தியில் கூர்ந்து பாரு. என்ன ஒரே ஒன்றை ஏதோ ஒன்றை தொடர்ந்து இடைவிடாமல் சிந்திக்கும் செயலுக்கு யோகம்னு பேரு. அங்க சுந்தரர் என்ன பண்றாரு, தடுத்தாட்கொண்ட பிறகு அருமையா பாடுவார். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணி வேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணின்வாள் வெண்ணினல்லூர் அருட்துறையிலாயா உனக்கு ஆளாகி நீ அள்ளேன் எனலாமே. யோ சொல்லிராதே, சொல்லலான்னு அர்த்தல, சொல்லிராதே. என்ன மண்ணே மறவாதே நினைக்க, அப்படியே அது எல்லாத்தையும் அடிக்கோ விட்டுறாதையா மறுபடியும் அப்படி. அதுக்கு பிறகு அவர் எங்கேயுமே வேற யாருக்கிட்ட எதுவும் எங்கேயும் தர்க்கம் பண்ணல. போவாரு, பாடுவார், போயிட்டே இருப்பாரு, பொன் கேட்பார், பொருள் கேட்பார், போகம் கேட்பார், கேட்டதெல்லாம் கொடுத்தாருல்ல. ஏன்னா அந்த முழு நம்பிக்கையோட என்கிட்ட கேட்கறான், என்ன தவிர யாருக்கிட்டையும். இப்ப நானே இருக்கேன், எனக்கு ஒரு 10,000 வேணும், ஒரே ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் தொடர்ந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவார், நான் கேட்கலன்னா கூட என்னங்க 10ஆம் தேதி ஆச்சு சேலரிக்கு பணம் இருக்கான்னு கேட்கிறாரு. அது நம்ம சாதாரண மனித நட்புகளே அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தன் நிழல் சுந்தரா வருகைன்னு அந்த ஆழகால விஷம் சாட்டணும், தன்னுடைய தொண்டை நிறம் மாறிடும், கழுத்து நம்முடைய ஒரிஜினல் திருமேனியா இருக்கட்டும்னு அவர் நிழலை பார்த்து சுந்தரா வருகிறாரு. அவர் போய் அந்த விஷத்தை எடுத்து வர்ற அளவுக்கு சிவனை தவிர யாரால ஆழகால விஷத்தை எடுக்க முடியும்? அப்படிப்பட்டவர் ஒரே சிந்தனை. அந்த சிந்தனையோடு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த யோகம்னு பேரு. சரி, நம்ம சுந்தர வரலாறு பார்க்கவில்லை, யோகம். சரி, ஞானம். ஞானம்னு என்ன? ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம். சுப்பிரமணியா பைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஞானம்னா என்ன? ஞானம் மாணிக்கவாசர் வரலாற்றை மேற்கோள் பார்த்து நீங்க ஞானம்னா என்னன்னு தெரிய வச்சுக்கோங்க. அறிவால் அறிதெல்லாம் இல்லைங்க, ஞானம்னா தெளிவடைதல். தெளிவடைதலுக்கு ஞானம்னு பேரா? அதுக்கு தெளிவடைதல்னு பேர் இல்லையா? இன்னும் கொஞ்சம் இந்த ராஜி எப்பவுமே அரைக்கிணறு தான் தாண்டுவாப்புல. சித்தமனம் அறிவித்து சிவமாக்குதல். நானா ஞானம்னா என்னன்னு தெரியல, நீங்க போய் எங்க சித்தமனாருக்கு சிவமாவீங்க? ஞானம்னா என்ன விளக்கம்? அந்த ஞானம் என்ற வார்த்தைக்கு தெளிவான விளக்கம். ஞானம் அறிவின் முதிர்ச்சி.
அறிவின் முதிர்ச்சிலாம் கிடையாது. அது அறிவின் முதிர்ச்சின்னு அதுக்கு நீங்களே ஒரு பேர் சொல்லிட்டீங்க. ஞானம்னா என்ன? சரியை கிரியை யோகம் ஞானம் 3 ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இருக்கு, இன்னொரு 14 15 இருக்கு. இத்தனை கேள்வி விடைய சொல்ற வரைக்கும் வகுப்பு இன்னைக்கே முடியாதாட்டம் இருக்கு. நான் வேகமா முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா மாதவசாமி என்கிட்ட ஒரு 9ல இருந்து 2 மணி வரைக்கும் சொன்னதை நான் எப்படி அவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட சொல்ல முடியும்? அவரு என்ன எவ்வளவு சாகடிச்சாரு சிந்திக்க வச்சு. சொல்லுங்க, ஞானம்னா என்ன? இல்லைன்ட்டீங்க. ஞானம் மாணிக்க வாசகெல்லாம் வச்சு சொல்லுங்கன்ட்டேன். நான் ஹிண்ட்ஸ் கொடுத்துதான் கேக்குறேன். ஆனா மாதவசாமி அதெல்லாம் என்கிட்ட ஹிண்ட்ஸ் கொடுக்கல, ஒண்ணு கூட மண்டை ஏங்க மனசுலயே தலை பிச்சு விட்டு சிந்திச்சுதான் விடைய சொன்னேன். ஐயா தன்னை உணருதல். ஐயா ஞானம்னா தன்னை உணருதல், அது பாதி விடையா? ராஜி கால்வாய் சொன்னாரு, நீங்க அரைவாய் சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ஞானமே அடையில எங்க முக்தி அடைவீங்க? ஐயா ஐயா. யாரோ ஒருத்தருக்கு ஒரே சான்ஸ் தான். ஞானம்னா என்ன? ஐயா தன்னை இறைவனை காதலியா நினைச்சு அவர் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஞானம் அது அவர் பாடுனதுக்கு அப்படி. ஞானமே ஐயோ அதெல்லாம் கிடையாது. ஞானம்னா என்ன? உனக்கு கொஞ்சமாவது ஞானம் இருக்கா? அப்படி திட்டுறாங்கல்ல. ஞானம்னா என்ன? அறிவு ஐயா, பகுத்தறிவு, பகுத்தறிவு, ஆழமான அறிவு. அதெல்லாம் இல்ல. ராஜு பாதி விட சொல்லிட்டாரு. மீதி அவர் சொன்னது கூட இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துனா விடை வந்துடும். லிங்கராஜ் ஐயாவும் பாதி விட சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. அதோட இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துங்க, இதை துளி உண்டு கொஞ்சம், ஒரு 50%. இறைவன் அறிவால் உணர்தல், இது ஒரு 70% விடைங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா, இன்னும் கொஞ்சம் தெளிவா. ஐயோ, தேவாரத்துல முத்தி பதியத்துல தெளிவா சொல்லியிருக்காரு ஞானம். உணர்தலுங்களா ஐயா? அதெல்லாம் இல்ல. கைலாஸ் சொல்லுங்க. ஒரு ஹிண்ட்ஸ் தரேன். முத்தி பதியத்துல இதுக்கான விடை தெளிவா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாரு. கைலாஸ் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஐயா தெரியலங்கய்யா, தெரியல. முத்தி பதியத்துல இருக்குப்பா விடை முதல் பாடல்ல. இதை விட என்ன தெளிவா சொல்ல முடியும்? திருவாசகத்தின் கடைசி பாடல்ல முதல் பாடல்ல விடை இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு அடுத்த தடவை சொக்கர் பாக்குள்ள தலையில 2 கொட்டு வைக்கலான்னு. கைலாஸ் ஃபர்ஸ்ட் பாடல். சரவணகுமார் ஐயா, திருவாசகம் பிழை திருத்திட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க சீக்கிரம். சித்தமலம். அது மலத்தையா கேட்டேன், ஞானத்தை கேட்டேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை அறிவித்து சிவமாக்கி என்னை அருளியவர் ஆட்பெறுவார் அச்சோவே. அதுலதான் அந்த விடை மறைவா ஒளிஞ்சிருக்கு. கைலாஸ் சொல்லுங்க. கைலாஸ் ஐயா மோட்சம் ஆகுறதுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஞானத்தை கேட்டுனா மோட்சத்துக்கு இதை சொல்லிட்டு இருக்கீங்க. சபரீஷ் அவரு கிட்டத்தட்ட ஒரு 95% சொல்லிட்டாரு. அது அப்படியே தெளிவா சொல்லணும். அவ்வளவுதான். ஐயா, அறிவால் அறிந்து இறைவனை அடைதல், சிவமாக்குதல், அது 98%. இன்னும் கொஞ்சம். ஞானம்னா என்ன? கைலாஸ் ஐயா முக்தி நெறிய எனக்கு என்ன, முக்தி நெறியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் ஞானம்னா பக்தி நெறிய அறிவிக்கிறது. பக்தி நெறிய அறிஞ்சு இறைவனை வாழ்த்து வணங்குதல் ஞானம். இறைவனை உணர்ந்து இறைவனோடு வாழ்கிறேன் என்ற எண்ணத்தை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய செயலுக்கு ஞானம்னு பேர். மணிவாசகர் ஆட்கொண்டார். எல்லாத்தையும் விட்டு அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார்
தன்னை மறந்தார், தலைவன் தாழ் சேர்ந்தார். அதே சிந்தனையோடு இறைவனை கலந்த நிலையிலே வாழ்ந்தார். இறைவனோடு கலந்தார். அந்த திருவாசகம் பாடுற வரைக்கும் அவர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்வு நீட்டிப்பு கொடுத்தார் சாமி. அனுபவ ஞானம் வரணும், வேண்டுதல் வரணும், தேடணும். என்னென்ன சூழ்நிலை கல்ல தலைமையில வச்சா கூட திருவாசகம் பாடினார். எல்லா சூழ்நிலையும் சிவன் செயல், சிவன் செயல், சிவன் செயல், எல்லாம் சிவன். இறைவன் எனக்குள் இருந்து என்னை இயக்குகிறார் என்று தெளிவடைவதற்கு ஞானம்னு சொல்ற. இறைவன் எனக்குள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றார், என் செயலாவது யாதொன்றும் அறிகிறேன் என்ற தெளிந்த நிலையை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஞானம்னு சொல்ற. என்ன மறுப்பு கருத்து இருந்தா சொல்லலாம். இறைவன் சிவம் ஆக்குதல்ங்களையா? என்ன சிவனாலேயே நாம் சிவம் ஆக்கப்படுதல். நீங்க ஆக்கப்படவே இல்லை, நீங்க உணரணும். அந்த சொல்றாரு இல்ல, அலைவற்ற அறிவு. நீ ஆமாங்க ஆமாங்க ஆமா. அந்த அலைவற்ற அறிவோடு நீ இருக்கிறாய். அந்த அறிவோடு கலந்து நான் ஆனந்தமாக இருக்கிறேன். சிவம் என்னை ஆனந்தமாக வைத்திருக்கிறது என்ற எண்ணத்திலிருந்து மாறுபடாமல் எல்லா சூழ்நிலையும் வாழ்ந்து நிலை அடைதலுக்கு அந்த தெளிவை பெறுவது ஞானம். சிவம் என்னை இயக்கிக் கொண்டே இருக்கிறது, எல்லாம் சிவன் செயல் என்பதை உணர்ந்து தெளியும் நிலைக்கு ஞானம்னு பெறுது. என்னால் எதுவுமே இல்லை, எல்லாம் சாமி செஞ்சிட்டு இருக்கார் அப்படின்னு எல்லா செயலுக்கும் சொல்லணும். அப்படி தெளிந்த ஞானத்துக்கு, அந்த தெளிந்த அறிவின் முதிர்நிலை இருக்குல்ல, அதுக்கு ஞானம்னு பேர். என் செயலாவது யாதொன்றும். அவர் மணிவாசகர் அந்த இடத்துல திருவாரூர்ல இதுல நம்ம ஆவுடையார் கோயில்ல திருப்பெருந்துறையில் சாமி ஆட்கொண்ட பிறகு அவர் எல்லாம் இறைவனை தவிர வேறு சிந்தனையே இல்லை அவருக்கு. எவ்வளவு ஆனா நிறைய ஊமை பெண்ணை பேச வச்சாரு, நிறைய செஞ்சாரு. ஆனாலும் எல்லா இடத்துலயும் அவரா விடை சொல்ல. அவர் சாமிகிட்ட கதறிட்டே தெரிஞ்சாரு. துண்டில் ஒரு சிறுமீன் போல துடிக்கின்றேனை விடுதுகின்றாய், அந்த 2 பக்கம் தீப்பிடிச்சு எறிகிற மூங்கில் குழாய்க்கு உள்ள இருக்க எறும்பு போல துடிக்கிற விடுதி கண்டாய், அப்படி பாடுவாரு. ஆனா அந்த புத்தபிஷி கூட சம்பாஷணை நடக்கும் பொழுது அவர் விடையே சாமி சொல்லல, மணிவாசகர் சொல்லல. அவன் கேட்டதான் இவர் அந்த பிள்ளை கிட்ட கேட்கிறார், ஊமை பெண் கிட்ட. பூசுவதும் வெந்நீர், பொன்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயான் மறைபோலும் காணேன். இதெல்லாம் அவர் வச்சிருக்காரு. ஏன்னு அந்த பாருன்னு சொன்னாரு. அதுக்கு விடை பூசுவதும் பேசுவதும் பொன்பதும் பொங்கு என்பை ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான்னு சொன்னது அப்படின்னு அந்த பொண்ணு விடை சொல்லுது. ஆக அந்த எதிர் உட்கார்ந்துருக்கணும் கூட அவரே விடை சொல்லுவார். சாமி அதுகிட்ட இருந்து விடை சொல்ல உணர்ந்து. ஏன்னா சிவம் என்னை இயக்குகிறது என்று இல்லாமல் சிவபெருமான் எனக்குள் இருந்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முழுமையாக உணர்ந்து தெளிவடையக்கூடிய நிலைக்கு ஞானம்னு சொல்ற. தெளிவாவே எங்கேயும் குழப்பமே இருக்கக்கூடாது. அவர் எங்கேயுமே குழம்பவே இல்லை தெரியுமா? சுடுமணல்ல வச்சாங்க, தலையில கள்ள தூக்கி வச்சாங்க, சாட்டையில அடைச்சாங்க, அப்ப கூட பதிகம் பாடினாரு. வருதில்ல வெள்ளந்தாள் விரிசடையெல்லாம் அப்ப பாடினது. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் என்னை உடனிருந்து பராமரிக்கிறார் என்ற தெளிந்த ஞானத்தை உணர்வதற்கு, தெளிந்த அறிவை அடைவதற்கு ஞானம். ஆக சரியை என்பது சதா சர்வ காலமும் இறை சிந்தனையோடு இறைவனை பாடி பரவி எல்லா இடம் ஞான சம்பந்தரை போல நம் வாழ்க்கை எங்க போனாலும் 2 திருமுறை பாட்டு போயிட்டே இருப்பார். சாமி அதை கொடு இதை கொடுன்னு அவருக்காக ஒண்ணுமே கேட்டதில்ல. என்ன வாசுதீரவே காசு நிலையில் கூட சமுதாயத்துக்கு தான் கேட்டார். ஆக நீங்கள் இறைவனிடம் எதை வேண்டினாலும் பொதுநலனுக்காக கேட்டு வாழக்கூடிய செயலுக்கு சரியின்னு நீங்கள் எல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்கி எந்த பரிசு கிடைத்தாலும் அதையெல்லாம் விலக்கி சிவன் இறை சேவை சமுதாய இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு சேவை செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்தல், அதற்கு கிரியைன்னு பேரு. யோகம் என்பது சதா சர்வ காலமும் எல்லாம் சிவனருளால் நிகழ்கிறது என்ற தெளிநிலையில் அடைந்து எல்லா செயலும் சிவனின் செயலாக இறைவனின் செயலாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவ நிலைக்கு யோகம்னு பேரு. ஞானம் என்பது என்னை நான் இயக்கவில்லை, இந்த உடலை நான் இயக்கவில்லை, ஆன்மா இயக்கவில்லை, இறைவன் இயக்குகிறார், எல்லாம் அவருடைய உரிமை பொருள். என்ன அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாம்
குன்றே அணையா என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என்போல் முக்கணிமானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசு ஒன்றும் தென்னில் அதுவும் தன் விருப்பன தெளிவா அப்படியே தெளிவா இருப்பாரு. அந்த தெளிவு அடைவதற்கு ஞானம்னு வரும். ஆக இன்று நாம் சித்தர்களுடைய நிலையை அடைய முதல் வழிகாட்டியாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் பார்த்து இன்னைக்கு அடுத்தது சொல்லிறேன். நாளைக்கு நீங்க எல்லாம் விளக்கணும். சரியில் கிரியை என்ன? சரியில் கிரியை, அப்புறம் கிரியையில் யோகம். சரியில் கிரியை, கிரியையில் யோகம், யோகத்தில் ஞானம் என்ற 4. சரியை, கிரியை, யோகம், ஞானம் இன்னைக்கு பார்த்தோம். சரியில் கிரியை என்ன? கிரியையில் யோகம், யோகத்தில் ஞானம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம் அப்படின்னா என்ன? இதையெல்லாம் சொல்லணும். அப்படி என்ன? இதை இன்னொரு முறையா சொல்லுவாங்க. சரியில் கிரியை, சரியில் யோகம். அப்படிதான் சொன்னார். அப்படி போகணும். நான் உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். சரியில் கிரியை என்ன? சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், சரியில் சரியை, சரியில் கிரியை, யோகம், ஞானம், சரியில் யோகம், யோகத்தில் ஞானம் 4. சரியில் சரியை. அந்த வள்ளலாருடைய இதை பத்தி, சத்தியஞான சுவை பத்தி நான் பேசின பதிவுல இதை பத்தி தெளிவா கொடுத்திருப்பேன். சரியில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு இதெல்லாம் தெளிவா நல்ல ஆசீர்வாச்சுன்னு இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால இங்க நம்ம யாராவது ராஜி மாதிரி சித்தாந்த செம்மல்கள் எங்க வகுப்பு நடந்தாலும் போய் கேட்டு தெளிவடைந்த செம்மல்கள் இன்னைக்கு எதுவுமே பேசக்கூடாது. நாளைக்கு ஏன்னா சும்மா போய் அலைவற்று இந்த அருள்னின்னு சொல்லிட்டு இருந்தா என்னைக்கு இதையெல்லாம் கடந்தாதானே அந்த அலைவற்று இந்த நிலையை அடைய முடியும்னு இன்னைக்கு சாமி முடிவு பண்ணி, எப்போ நான் எங்கேயாவது கொஞ்சம் சளி படைஞ்சு இதை விட்டுறலான்னு நினைக்குள்ள சாமி இந்த கைலாஸ் கூட சேர்ந்த பிறகு நான் எதையாவது இதோட நிறுத்திக்கலான்னு நினைக்குள்ள மாதவசாமி வச்சு மறுபடியும் தூண்டி விட்டுறாரு. ஆச்சரியமான விஷயம். அவர் யாரையும் இந்த பையன் வந்தானான்னு கேட்கவே மாட்டாரு. போட வர ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு கேட்கிறாரு, எங்கப்பா அந்த திருப்பூர்கார தம்பி காணும்? அவருக்காக கைலாஸ் பேரே ஞாபகம் இல்லை. திருப்பூர்கார தம்பியா இல்லைங்க, இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தாரு. என்ன அலுவலகம் தெரியல, காணோம். அப்படியா, சரி. அவன்கிட்ட சில விஷயங்கள உட்காந்து பேசினா, நீ நானும் பேசினா அவன் கொஞ்சம் லைஃபா கேட்பான், இல்லை ரெக்கார்ட் பண்ணுவான். சரி நம்ம பேசிக்குவோம் அப்படின்ட்டு பேசிட்டு, சரி இதுவும் நன்மைக்கு. ஏன்னா நீ அவன் பேசினா எப்படியும் குழுல போடுவீங்க, இந்த குழுல இருக்கிற சிந்திக்க வச்சா எல்லாரும் கொஞ்சம் தெளிவடைவாங்க. சும்மா கண்டதெல்லாம் பேசாத, இதை ஃபர்ஸ்ட் கொண்டு போடா. சித்தர்கள்னா யாருன்னு கேளு, சித்தி அடைதல்னா என்னன்னு கேளு. முத்தியடிதல் பத்தி நீ சிவகோசாரத்துல நிறைய இடத்துல பேசியிருக்கலாம். ஆரம்பத்திலேயே அதெல்லாம் வந்துடும். சித்தி அடைந்தால் தானே முத்தி அடைய முடியும். அதனால இத பேசுங்க. இங்கேயும் குருஞான சம்பந்தருடைய பேரருட்கருணை தான், இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. இல்லையா கைலாஸ்? நிச்சயமா நிச்சயமா. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக மாட்டோம்ல, இந்த சித்தருக்குள்ளேயே. ஆனா சித்தர்களும் சைவர்கள் தான். எப்படி சைவர்கள்? அங்க அகத்தியர் சித்தர், ஆமா. வசிஷ்ட சித்தர், ஆமா. இவங்கெல்லாம் சைவர்கள் தானே. அகத்தியம் தானே சைவத்தின் ஆதி நூல். ஆகா, ஏதோ நடக்கு. அப்படி சபரீஸ் முறையா வந்திருக்காங்க. பெருமான் காலை தூக்கி அவருடைய சிரசில் வைக்கும் அளவு தவமுடையற ஒரு ஐயா வந்திருக்காங்க. எந்த ஊரும் தெரியல. ஐயா ஐயா சிவராமையா, ஐயா நாமக்கல்ல சகாதனைய குமரன் அப்படி ஒரு பையன் இருந்தேன் இல்லைங்கய்யா? அந்த பையனா? ஆமாங்க, அந்த பையன் தாங்கய்யா. சரவணையா கடைக்கு வந்தாரு, அவர்கிட்ட லிங்க் அனுப்பிச்சு விட்டாருங்க.
சரிக்கடா. அது எப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. நம்ம சிவாய் நம்மள நமச்சிவாய் வாழ்தான் நம்ம குழுவுடைய பாஸ்வேர்டு. மணிக்க நமச்சிவாய் இருக்கீங்கய்யா. அதனாலதான் அடையாளம். இந்த குரல் எங்கேயோ கண்ணில்